பரிதாரத்தை பூசிக்கொள்ள அர்ச்சனா தேவிக்கும் வாயு பகவானுக்கும் அருள் மனிதனாக உதித்து வீராஞ்சநேயன் என்ற பெயர் படைத்து மரசித்து மதுரமான காய்களை புசித்து சுனநீரை குடித்து யாம் விளங்கி வருவோம். எமதாண்டும் எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தியால் அனுப்பப்பட்ட தூதுவன் தென்னிலைக்கு செல்ல வேண்டும், அன்னை தேவியாரை காண வேண்டும் என்று பகவான் எமக்கு கட்டளையிட்டார். அவர் வார்த்தை கட்டுப்பட்டு புறப்பட்டு விட்டோம். இலங்கையை எப்படி அடைவது? இந்த ஆழி என்னும் சமுதிரத்தை தாண்டினால்தான் தென்னிலங்கை காண முடியும். எப்படி தாண்டுவது? எமது ஐயன் நினைத்து ஒரே எண்ணத்தோடு என் விசுரவத்தால் ஆகாயத்தில் பறக்கிறேன். தாண்டிவன் கடலை, இப்ப தாண்டிவன் கடலை, என்ன இது? இந்த தென்னிலங்கையை எல்லளவு விடாமல் தேடி வருகிறேன். என் தாயை காணவில்லை. எங்கே கொண்டு போய் மலைக்கு பண்றான்? ஹரே ராம் ஹரே ராம் ஹரே ராம். தாய் இருந்தால் இருக்கிறார் என்ற நச்செய்தி வருவேன். அப்படி அன்னை கிடைக்கவில்லை என்றால் இலங்கை அழிப்பேன், நானும் அடிவேன் என்று பகவானுக்கு வாக்குறுதி கொடுத்தேனே, அதுதான் நடக்குமா? என் தாயை பார்க்க முடியாதா? என் தெய்வத்தை பார்க்க முடியாதா? ராமா ராமா ராம். அது ஏதோ ஒரு வனம் தெரிகிறது. அப்புறத்தில் ஏதோ ஒரு கூச்சல் கேட்கிறது. ஒருவேளை நான் தேடி வந்த தாய் அங்கே இருந்தாலும் இருக்கிறான்.
அருகே சென்றால் என்ன உருவம், எந்த குரல், சீக்கிரம் பார்க்கிறேன். தாவீங்கள் பறந்த வெள்ளத்தால் துரும்பானே என்ன இது? இறைவா இறைவா என்று இங்கு அழுது கொண்டு செல்லும் தாயார், நான் தேடி வந்த தாயா, எனது அண்ணையா, என் தெய்வமா? ஆஹா, என் தாயை கண்டுகொண்டேன், என் தாயை கண்டுகொண்டேன், என் தாயை கண்டுகொண்டேன். எங்கே அன்னையை காணாமல் சென்று விடுவேனோ என்று யாத்திரமுற்றேன். ஆனால் கண்டு கொண்டேன் நான்.
ராம் ஹரே ராம் ஹரே ராம். எங்கே அன்னையை காணாமல் சென்று விடுவேனோ என்று ஏக்கமுற்றேன். இங்கே பார்த்தாயா தாய்விடும் துன்பத்தை பார்த்தாயா, அருகே இருக்க அரக்கிகள் செய்யக்கூடிய அக்கிரமத்தை பார்த்தாயா. ஹரே ராம் ஹரே ராம் ஹரே ராம். ஆம், அன்னை இருக்கிறார் என்று ஒரு வார்த்தை உரைத்தால் போதுமே, எனது பகவான் எத்தனை ஆனந்த கொள்வார் தெரியுமா, எத்தனை ஆனந்த கொள்வார். தாய் தனித்து செல்கின்றார். தாயிடம் சென்றால் வார்த்தை ஆடலாம். அருகே எனக்கு பேய்களை மயக்கப்பட செய்கிறேன். தனித்து தாயை பார்க்கிறேன். அன்னையே சுவாமி, இனி காலமெல்லாம் இந்த அசோகவனத்திலே ராமா ராமா என்று நான் கண்ணீர் விட்டு கதறியிருந்தாலும் என் சுவாமி வந்து அரக்கனை அடித்து என்னை சிறைவிட்டு செல்வதாக தெரியவில்லை. ஒவ்வொரு நாளும் இந்த அரக்கனால் இங்கே அவதைப்படுவதை விட இந்த அசோகவனத்திலே இதோ இருக்கும் இந்த சிம்சுமா மரத்தின் மீது ஏறி என்னுடைய சிகையே கையிலாக திருப்பி என் உயிரை மாய்த்துக் கொள்கிறேன். சுவாமி, உங்களை விட்டு பிரியக்கூடாது, உங்களோடு வாழாலே ஒன்றாக வாழ வேண்டும் என்றே உங்கள் பெண் தொடர்ந்து வந்தேன் காட்டிற்கு. ஆனால் உங்களோடு வாழ முடியாமல் அரக்கனால் பிரிக்க வைக்கப்பட்டு என் உயிர் போகிறதே. உனக்கு நான் என்னடா தீங்கு செய்தேன்? இந்த உலகத்திலே என் சுவாமியோடு ஒன்று சேர்ந்து வாழத்தான் விடவில்லை, இந்த உலகத்தை விட்டே நான் சாதவம் விடவில்லையே. நான் என்னடா பாவம் செய்தேன் ராவணா? நான் ராவணனா? ராம் 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 ராம். அன்னையே, நீங்கள் நினைக்கும் ராவணன் நான் அல்ல. அப்படி என்றால் நீ யார்? தங்களை காண வந்த தூதுவன், உமது புருஷன், எமதாண்டவன், எம்பெருமான் ஸ்ரீராமனால் அனுப்பப்பட்ட தூதுவன். என் பெயர்தான் வீராஞ்சநேயன். ஆஹா, ராவணா, என்ன தந்திரமாக நடக்கின்றாய்? என்னை அடைய வேண்டும் என்ற காரணத்திற்காக எத்தனையோ வடிவத்தில் வந்தாய். ஏன் ஒரு சமயம் என் சுவாமி ஒன்றே உருமாறியும் வந்தார். அப்பொழுதும் உன்னை யார் என்று நான் கண்டுபிடித்தேன். இப்பொழுது ஏதோ ஒரு வடிவத்தில் வந்து நான் தான் சுவாமியால் அனுப்பப்பட்ட தூதுவன் என்று என்னிடத்தில் போய் சொல்லுகிறாயா? சரி, அப்படியே இருக்கட்டும். என் சுவாமியால் அனுப்பப்பட்ட தூதுவனாக இருந்தால் இச்சின்னஞ்சிறிய வடிவத்தோடு இந்த மிகப்பெரிய கடலை தாண்டி எப்படி இந்த இலங்கைக்குள் நீ வந்தாய்? நான் நடந்தா வர முடியும் அல்ல, என் விஸ்வரூபத்தால் ஆகாயத்தில் பறந்து வந்தேன் தாய். விஸ்வரூபமா? ஆம் தாய். அப்படி என்றால் அந்த விஸ்வரூபத்தை நான் பார்க்க வேண்டும். அப்படி காண்பித்தால் உன் மீது நம்பிக்கை பிறக்கும். போதுமப்பா, போதும் போதும் போதும். கனவாயு புத்திரனே, கடல் கடந்த மாயனே, காம்பீரருமானே, தருராம தூதரே, பாவலகுண்டலமரே, மகானுபாவனே, மாருதி அருள்புரிந்தே பாலா பாலா பாலா. உன் உருவத்தை சிறைக்கிக் கொள்ளப்பா. நீ யார் என்பதை நான் உணர்ந்தேன். என் சுவாமி எங்கே இருக்கிறார்? எந்த நிலையில் இருக்கிறார்? இந்த ஜானகி நினைவு சற்றும் அவர் சிந்தையில் இல்லையா? என்னை மறந்து விட்டாரா ஆஞ்சநேயா? அபச்சாரம், தங்களை மறப்பதா? எப்பொழுது பார்த்தாலும் சீதா சீதா என்று தங்கள் நினைவே பகவானுக்கு பெரிதா இருக்கிற தாயே. தங்களை தவிர, தங்கள் நினைவை தவிர பகவானுக்கு வேற எந்த குறையுமே இல்லை. அவர் நலமாகவே இருக்கின்றார். என் சுவாமி எனக்காக ஏதாவது சொல்லி அனுப்பினாரா? அத்தனையோ உரைத்தார். அத்தனையும் சொல். சிலவற்றை கூறுகிறேன். தாட்டக சம்மானம் விட்டு காட்டுக்கு வந்தாராம். தாட்டக சம்மானம் முடித்தாராம்.
தங்கள் நாட்டிற்கு வந்தாராம். நீங்கள் மேல் மாடியிலே உலாவிக் கொண்டிருந்தீர்களாம். பகவான் தங்களை பார்த்தாராம். நீங்களும் பகவானை பார்த்தீர்களாம். இரு கண்களும் உற்று நோக்கிட்டு இதை ஒரு அத்தாட்சியாக கூர்ந்து வைத்தார். பிறகு என்ன வைத்தார்? அது மட்டும்தானா? அன்னையே, தங்கள் இருவருக்கும் திருமணம் நடக்க வேண்டும் என்றால் சுயவரத்திலே இந்த வில்லை யார் ஒரு வளைக்கின்றாரோ அவருக்கே பெண் என்று முடிவெடுத்தார்கள். ஆனால் பகவானோ வில்லை வளைக்காமல் முறித்து விட்டாராம். இதை கண்டறிந்த தாங்கள் என்ன செய்தீர்கள்? அழகு புரிந்த வீர வாலிபன் வில்லை முடித்து விட்டாரே, இனி நமக்கு அவருக்கும் திருமணம் நடக்குமோ நடக்காதோ என்று நீங்களே ஓடி சென்று பகவான் கழுத்தில் மானை அணிவித்தீர்களாம். இதையும் ஒரு அத்தாட்சியாக கூறி முடித்தார். பிறகு என்ன உரைத்தார்? உங்கள் இருவருக்கும் திருமணம் நடந்த பிறகு குடம் நிறைய நீரை கொட்டி அதில் ஒரு மோதிரத்தை வைத்து பெண் எடுத்தால் பெண் வீட்டுக்கு பெருமை, ஆண் எடுத்தால் ஆண் வீட்டுக்கு பெருமை. இது நீங்கள் யார் எடுக்கின்ற தங்களை பரீட்சித்து பார்த்தார்களாம். மோதிரத்தை எடுக்க வேண்டும் என்று தங்கள் கரமும் பகவானின் கரமும் குடத்திற்குள் உலாவிக் கொண்டிருந்ததாம். அது வேளையில் மோதிரத்தை நீங்களே எடுத்து விட்டீர்களாம். இதை கண்ட பகவான் முகமானதோ சுலுக்கி கொண்டதாம். ஐயோ, தோல்வி நாம் கண்டுவிட்டோம், சீதா வெற்றி பெற்று விட்டாளே என்று. இதை கண்டறிந்த நீங்கள் என்ன செய்தீர்கள்? நாம் வெற்றி பெற்று விட்டால் நாம் தாய் வீட்டுக்கு அல்லவோ பெருமை சேரும்? கூடாது, பிறந்த வீட்டை விட புகுந்த வீட்டுக்கு பெருமை தர வேண்டும் என்று நீங்கள் எடுத்த மோதிரத்தை குடத்திற்குள்ளே பகவான் கரத்தில் வைத்து விட்டீர்களாம். இதையும் ரத்தாட்ச கூர்ந்து வைத்தார். பிறகு என்ன உரைத்தார்? அது மட்டும்தானா? திருமணம் முடிந்து பல ஆண்டுகள் எடுத்து வடக்கே வெகு தொலைவில் மந்தாகினி மலையடி வரத்தில் இருவரும் ஆடி பாடிக்கொண்டிருந்தீர்களாம். அது வேளையில் பகவானுக்கு உடலாய்ச்சி ஏற்பட்டதாம். சீதா, நான் சிறிது நேரம் உறங்க வேண்டும், சற்று அமர்ந்து என்று கூற சரி என்று அமர்ந்தீர்களாம். பகவான் தங்கள் மடி மீது உறங்கிக் கொண்டிருந்தாராம். அவ்வேளையில் தேவேந்திர மகன் ஜெயித்தனானவன் காக்கையா வடிவெடுத்து தங்கள் மீது மோகம் கொண்டு தங்கள் மார்பை கொற்றினானாம். உதிரம் ஆறாக பெரியது, வலி எடுத்தது, எழுந்திருக்க வேண்டும் என்று துடித்தீர்கள். அப்படி எழுந்து விட்டால் பகவானுக்கு நித்திரை பங்கம் ஏற்படுமே என்று வலியை பொறித்து அமைதியாக இருந்தீர்களாம். பகவான் திடீரென்று கண்விழித்து பார்த்தாராம். உதிரத்தை கண்ட பகவானுக்கு கோபம் இருந்ததாம். இக்காலத்தை எவன் செய்திருப்பான் என்று ஞானத்தில் பார்த்தாராம். செய்தவனோ ஜெயித்தன் விடக்கூடாதென்று அருகில் அருகம்பில் எடுத்து அஸ்திரமாக தொடுத்து அன்னவன் சாக வேண்டும் என்று கணைய விட்டாராம். இந்த அஸ்திரம் துரத்த இதை கண்ட ஜெயித்தனானவன் பயந்தோடி தந்தையாகிய தேவ பூபதி பாதத்தில் பணிந்தானாம். அப்பா, ராம பகவானிட்ட கணையானது என்னை துரத்துகின்றது, என்னை காப்பாற்றுங்கள் அப்பா என்று. அதற்கு தேவ பூபதி, ஜெயித்தா, நீ செய்தது கொடுமையிலும் கொடுமை, மன்னிக்க முடியாத கொடுமை. ஆகையால் அங்கே சென்று அவரையே பணிந்து விடு, உனக்கு ஏதாவது உயிர்ப்பிச்சை தருவார் என்று கூற ஓடிய ஜெயந்தன் ஓடி வந்து பகவான் பாதத்தில் பணிந்தானாம். பணிந்தவனை சும்மாவா விட்டார்? ஒரு கண் எடுத்து விட்டு ஒரு கண்ணோடு சொர்க்கலோகம் அனுப்பினாராம். இதையும் ரத்தாட்சியா கூர்ந்து வைத்தார். பிறகு என்ன வைத்தார்? அது மட்டும்தானா? சித்தன்னை பெற்றிருந்த விரத்தால் ஒருவரும் தன்மகன் பிறந்தானா, மற்றொரு வரும் எமது பகவான் காடாளவும் அன்னையின் வார்த்தையை சிறமையில் தாங்கி பெற்ற தாயிட விடை பெற்று கானக புறப்படும் நேரத்தில் நீங்களும் புறப்பட்டீர்களாம். அது வேளையில் உமது மாமியார் என்ன உரைத்தாங்க அவருக்கா? சீதா, என் மகன் ஆண்மகன், அவன் கானகம் செல்வதை பற்றி எமக்கு கவலை இல்லை. நீயோ ஒரு பெண், தனித்து கானகம் சென்றால் உமக்கு ஆபத்து வரும் என்று தடுத்துரைத்த போது அப்பொழுது நீர் என்ன உரைத்தீங்க அவருக்கம்மா? பதி செல்லும் இடந்தா இந்த பாவைக்கு சொந்தமம்மா, என் பதி செல்லும் இடந்தான் இந்த பாவைக்கு சொந்தமம்மா என்றுரைத்த வார்த்தை கேட்டு போய் வா அம்மா என்ற மாமி. அத்தே, என் பதி செல்லுடன் தான் எனக்கு சொந்தம். அண்ணவருக்கு எத்தனை துன்பம் ஏற்பட்டாலும் அதிலும் எனக்கு பங்குண்டு. அண்ணவர் பிரிந்து என்னால் வாழ முடியாது, ஐயனோடு அனுப்பி வைக்காமல் தாருங்க அத்தே என்று கூறி கானகம் புறப்பட்டு அவருக்கு அம்மா. அது மட்டும்தானா?
நான் வளர்த்த பச்சை கிளிக்கு, நான் வளர்த்த மைனா குருவிக்கு பாலூட்டி வளரும் அம்மா அம்மா. அத்தே, நான் வளர்த்த பச்சை கிளிக்கும் மைனா குருவிக்கும் பாலூட்டி வளருங்கள், அதை கைவிட்டு விடாதே. என் ஞாபகருக்கு என் சிறிய மாமியாருக்கு அந்த பெயரையே சூட்டிகள் தாயே என்று காணக புறப்பட்டது ஞாபகமா இருக்கப்பா. அது மட்டும்தானா? தங்களிடத்தில் கொடுக்கும்படி பகவான் என்னிடத்தில் கணையாழி ஒன்று கொடுத்து அனுப்பினார். எங்கே? இங்கே. என்னே பக்தி, என்னே பக்தி. ஆச்சரியா, அரக்கர்கள் மத்தியிலே அலைபாய்ந்து கொண்டிருந்த என் மனதிற்கு என் ஐயன் கரத்தில் இருந்த கணையாழியை கொடுத்து, உன்னால் அல்லவோ என் சுவாமி என்று நான் நேரிலே பார்க்கிறேன். என் சுவாமியை எப்பொழுது பார்க்க போகிறோம் என்று ஏக்கத்தோடு இருந்தேன். உன்னால் என்று கணையாழி அதனை கண்டேன். கணையாழி அதனை கண்டேன், கருத்தில் கொண்டு கணையாழி அதனை கண்டேன். அணைய விளக்கா என்றும் இணைந்த என் தேவாயா, அணைய விளக்கா என்றும் இணைந்த என் தேவாயா, பிணைய பொருளாய் நின்று பொருளாய் கணையாழி அதனை கண்டேன். ஆஞ்சநேயா, இந்த கணையாழியை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கும் என் சுவாமிக்கும் ஏற்பட்ட எத்தனையோ நிகழ்ச்சிகள் என் நினைவிற்கு வருகிறது. எத்தனை நிகழ்ச்சிகள் நடந்திருந்தாலும் ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டுமே எப்பொழுதுமே மறக்க முடியாது. ஆஞ்சநேயா, அடியேன் தெரிந்து கொள்ளலாமா? சொல்லுகிறேன். மனதில் இருக்கும் துன்பத்தை பிறரிடம் சொன்னால்தானே சற்று பாரம் குறையும் என்பார்கள். ஆமாமா. எனக்கும் என் சுவாமிக்கும் திருமணம் நடந்து எல்லார வாழ்க்கையில இணைந்து இன்பற்றிருக்கும் தருணத்திலே இவ்வுலகத்திலே இருக்கும் தம்பதியரை போல எங்கள் வாழ்க்கையிலும் அவ்வப்பொழுது ஊழலும் கோடலுமாகவே இருந்தோம். ஒரு சில சமயத்தில் விளையாட்டு தினமாக ஒரு சிறிய பிரச்சனைக்கெல்லாம் சண்டை போட்டுக் கொள்வோம். உடனே பேசி தீர்த்து சந்தோஷமாகி சமாதானமாகி விடுவோம். இது கணவன் மனைவிக்கு ஏற்பட வேண்டியதுதானே? ஒரு சமயம் ஏதோ ஒரு சிறிய பிரச்சனைக்காக என் சுவாமியோடு நான் கோபித்துக் கொண்டு 2 நாள் பேசாமல் இருந்து விட்டேன். அவர் என்னவோ பேசுவாள் என்று எதிர்பார்த்தார். நான் பேசாமல் பிடிவாதத்தோடு இருந்து விட்டேன். பெண்கள் எப்பொழுதுமே பிடிவாதக்காரிகள் தான். திடீர் என்று தரையிலே பார்த்தால் என் சுவாமி என் விரலில் இருக்க வேண்டிய இந்த கணையாழி தரையிலே கிடந்தது. அதை பார்த்ததும் எனக்கு கோபம் வந்து விட்டது. சுவாமி, என் தாய் வீட்டு சேதனமாக என்னுடைய தந்தையார் அவருடைய கரத்தாலே தங்கள் விரலுக்கு அணிவித்தாரே இந்த கணையாழியை, அவ்வளவு சிறப்புமிக்க இந்த கணையாழியை தங்கள் கவனக்குறைவால் தவற விட்டிருக்கிறீர்களே, இது நியாயமா என்று கேட்டேன். அதற்கு என் சுவாமி என்ன பதிலளித்தார் தெரியுமா? ஜானகி, இக்கணையாழியை நானாக விடவில்லை, அது தானாக விழுந்தது என்றார். எப்படி தானாக விடும்? இது நாள் வரை உங்களுடைய விரலுக்கு பொருத்தமாக இருந்தது, இன்று மட்டும் எப்படி தானாக விழுந்தது என்றேன். அதற்கும் அதே பதிலைத்தான் சொன்னார். ஜானகி, கணையாழியை நானாக விடவில்லை, அது தானாக விழுந்தது என்றார். எப்படி தானாக விழுந்தது என்றேன். என்னோடு நீ சண்டை போட்டு கோபித்துக் கொண்டு 2 நாள் பேசாமல் இருந்து விட்டாயே. நீ பேசாமல் இருந்ததால் என் உடலெல்லாம் இழைத்து விட்டது, என் விரலும் மெலிந்து விட்டது. நீ பேசாமல் இருந்த காரணத்தினால் விரல் மெலிந்து தானாக விழுந்ததை தவிர நானாக விடவில்லை என்றார். 2 நாள் பேசாமல் இருந்ததுக்கே அந்த அளவுக்கு இழைத்து போனார், மெலிந்து போனார். அவரை பிரிந்த பல மாத காலமாக அரக்கன் வசமாக இருக்கிறேனே, என் நினைவால் என் சுவாமி எப்படி இருக்கிறாரோ, எந்த நிலைமைக்கு இழைத்து போனார். அவர் இலக்கவே அல்ல, நன்னா கொழு 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 என்று இருக்கிறார். ஒரு காலமும் அப்படி இருக்க மாட்டார். அலைவாய்ந்து கொண்டிருந்த என் மனதிற்கு என் சுவாமியின் கரத்தில் இருந்த கணையாழியை கொடுத்து என் மனதை பரவசப்படுத்தினாய். உனக்கு நானும் ஒரு சந்தோஷமான செய்ய போய். அப்படியா? சந்தோஷமான செய்தி. அப்பனே வாழி வாழி அருமை கல் மணியே வாழி, அப்பனே வாழி வாழி அருமை கல் மணியே வாழி,
பொலிதவ மணிவா மெய்ப்படியனை காத்தாய் மாருதி என்றும் வாழி செப்பெரும் கீர்த்தி பெற்று சிரஞ்சீவியாக வாழ்க. ஆஞ்சநேயா, நான் கற்பு தவறாதவள் என்பது உண்மையானால், நான் கலங்கமற்றவள் என்பது உண்மையானால், இந்த கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் எனது ஐயன் பேர் உள்ளளவும் என்றென்றும் நீ சிரஞ்சீவியாக வாழ வேண்டும். உனக்கு சிரஞ்சீவி பட்டத்தை அளித்தினான். ராம் 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 தன்யனானின் தாயி, தங்கள் அருளால் அடியேன் தன்யனான். ஆஞ்சநேயா, அசோகவனம் சென்றேன். அன்னை சீதாதேவியை பார்த்தேன். அவர்களிடத்தில் நீங்கள் கொடுத்த கணையாடியை கொடுத்தேன். அதனை பெற்று அவர்கள் மகிழ்ந்தார்கள் என்று என் சுவாமியிடத்தில் நீ உரைக்க, அதனை அவர் நம்ப மறுத்தால் நீ என்ன செய்வாய்? நான் என்ன செய்வேன்? என்னை கண்டதற்கு அத்தாட்சியாக இதோ பார்த்தாயா சூடாமணி. இந்த சூடாமணியை நான் தருகிறேன். இதை எடுத்து சென்று நான் கொடுத்ததாக கொடுத்து இதையும் உரைத்து விடு. எப்படி? உன்னை நான் கண்டதாலே ஒரு மாதம் உயிரை வைத்து என் மன்னனை எதிர்பார்ப்பேன். அச்சமய வராவிடில் நான் மரணமடைவதே நிச்சயம் நிச்சயம். சொன்னதே சொல்லாகும், நான் சொன்னதே சொல்லாகும். இச்சுடர் சூடா இத்தினே தானே. ஆஞ்சநேயா, இந்த சூடாமணியை நான் கொடுத்ததாக கொடுத்து இதை கண்ட பிறகும் என் சுவாமி வந்து என்னை சிறைமிட்டு செல்லாவிட்டால் அவருக்காக இன்னும் ஒரு மாத காலம் தான் காத்திருப்பேன் அசோகவனத்திலே. இந்த ஒரு மாத காலத்திற்குள் வராவிட்டால் இவ்வனத்திலே அக்னியை மூட்டி அதில் பிரவேசித்து என் உயிரை மாய்த்துக் கொள்ளுவேன். இது உறுதி என்று. என்ன வார்த்தை இது? நீங்கள் மடிவதற்காக இத்தனை சிரமப்பட்டு யான் இங்கு வந்தேன். பகவான் என்ன வருவது? ஒரு வார்த்தை நீங்கள் கூறுங்கள். உங்களை என் தோல் மீது அமர்த்தி பகவானுக்கு நான் கேட்கிறேன். வாருங்கள் தாயே. என்ன என்ன வார்த்தை பேசுகிறார்? என் வீரத்தின் மீது சந்தேகமா? உன்னை பற்றி எனக்கு நன்கு தெரியும். அதானே. ஏனென்றால் சின்னஞ்சிறிய வடிவத்தோடு இந்த மிகப்பெரிய கடலையே தாண்டி வந்தாய் இலங்கைக்கென்றால் என்னை இங்கிருந்து எடுத்து சென்று என் சுவாமியிடத்தில் சேர்ப்பது உனக்கு எம்மாத்திரமப்பா. அப்படி செய்தால் உலக மக்கள் அனைவரும் என்ன சொல்லுவார்கள்? என்ன கூறுவார்? படுபாவி ராவணன் தான் அஜினல்லா சமயத்தில் அன்னையை தொடுவதற்கு வழியில்லாமல் ஒரு மாயமானை போக்க காட்டி மண்ணோடு மண்ணாக பெயர் தெடுத்து வந்தான் இலங்கைக்கு. அதை போன்று ராமன் வந்து இந்த ராவணனை சம்மாரம் செய்து மாய்த்துவிட்டு மனைவியை காக்க வழியில்லாமல் ஒரு சாகா மிருகத்தை ஏவி திருட்டுத்தனமாக கொண்டு சென்று விட்டானே என்று ஐயனுடைய பெருமைக்கும் புகழுக்கும் குறைவாகாதா? இது உனக்கு தெரியாதா ஆஞ்சநேயா? ஆத்திரத்தில் அறிவுடைந்து விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். என் சுவாமி வர வேண்டும், அரக்கனை அழைக்க வேண்டும், என்னை சிறைமிட்டு செல்ல வேண்டும். இதுதான் என் அவா. ஆகட்டும் தாயே. அடியன் சென்று வருகிறேன். சென்று வா தாயே. அண்ணையே, பசி பசி பசி. ஆஞ்சநேயா, இந்த நேரத்தில் அதுவும் இந்த இடத்தில் பசி பசி என்று சொன்னால் என்னால் என்ன செய்ய முடியும் அப்பா? தங்களத்தில் ஒன்றும் இருக்காது, எனக்கு நன்றாக தெரியும். இங்கு பார்த்தீர்களா? ஒரு கனியை பறிக்க உத்தரவிடுங்கள். பறித்து தின்று என் பசியாறி விடுகிறேன். ஆஞ்சநேயா, என்ன என்ன வார்த்தை பேசுகிறாய்? நாம் இருப்பது எந்த இடம்? எந்த இடம்? மாற்றானுக்கு சொந்தமான இடம். இருக்கட்டுமே. மாற்றானுடைய பொருளை அபகரிப்பது தர்மத்திற்கு தகாது என்று உமக்கு தெரியாதா? தர்மமோ அதர்மமோ அது எனக்கு இப்பொழுது தேவையில்லை. என் பசி தீர வேண்டும், அதற்கு வழி சொல்லுங்கள். சரி, உன் விருப்பத்தை கெடுப்பானேன். நீண்ட தொலைவில் இருந்து பசியோடு வந்து அதோ பார்த்தனியா ஈசான்ய மூலை, சனி மூலை என்றும் கூறுவார். அதோ வளைந்து காணப்படுகிறது ஒரு மரம். பனமரம். அந்த மரத்தில் இருக்கும் காய்கனிகளை பறித்து பசியாரி விரைவில் சென்று வா. ஆகட்டும் தாயே. மங்களம் உண்டாகட்டும். ஆகட்டும் ஆகட்டும். சனி மூல கைய வச்சாதான் அறுவடை தப்ப 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 தப்பன்னு ஆகும். வந்து சும்மா போயிடலாமா? அப்படி சும்மா போயிட்டா ராவண எப்படி என்ன சந்திப்பான்? நான் எப்படி அவனை சந்திக்க முடியும்? கூட
இந்த அசோகவனம் உருப்படியா இருக்கவே கூடாது, அடியோடு அழிக்கணும். அப்பொழுதுதான் ராவணன் என்ன சந்திப்பான், நான் அவனை சந்திக்கலாம். கொஞ்சம் புத்திமதி சொல்லி பார்க்கலாம். என்னம்மா தொங்குது, என்னம்மா தொங்குது, இதெல்லாம் தின்னுட்டு தான் அவனுங்க கொழு கொழு இருக்கிறாளுங்களா? இனிமே தின்னுவாளுங்க. ஆஹா, இந்த கனிகளை நானே பறித்து இன்று தின்றுடுவேனே. நம்ம நாடே ஒரு செடி ஒரு கொடி கூட மொத்தம் அழிஞ்சு போய்க்குது. ஆமாண்டா, இது யார் பண்ண வேலையா இருக்கு? வந்ததம் வானரம் அழிந்ததம் அசோகவனம். ஆகையால் அந்த குரங்கு என்ற சிறு பயலை விடலாமா, அந்த கொடி பயலை விடலாமா? விடக்கூடாதுங்க. அந்த குரங்கு எங்க இருக்கிறது என்று அழைத்து பார். கூப்பிடுறா. அடே குரங்கு, அடே குரங்கு, இங்கடா. அந்த குரங்கு எப்படி போயிருக்கும்? ஏண்டா, நம்ம ரெண்டு பேரும் தாங்க பேசிட்டு இருக்கோம். ஆமா, என்ன ஏன்டா அடிச்சடி? நான் எப்படிங்க உங்களை அடிக்க முடியும்? நீங்க எஜமான காவல்காரன் அம்மா அடிக்க முடியுமா? சம்பளம் கொடுங்க அடிக்கிறியா? ஐயோ, அது மாதிரி கிடையாதுங்க. நீ தான் என்ன அடிச்ச, நான் எப்படிங்க உன்னை அடிக்க முடியும்? பாரு, என்னடா எஜமான் கூட பார்க்க மாட்டேன். நான் தான் உன்னை அடிக்கன்னு சொல்லிக்கிறேன், மறுபடியும் முதல்ல பலவாறு அடிக்கிறேன். நான் ஏன்டா உன்னை அடிக்க போறேன்? நீ தான் என்ன அடிச்ச? நான் எப்ப அடிச்சேன்? ஏய், நீதான் வேணான்றது. நீ தான் என்ன அடிச்ச? பாரியா, மரியாதை கெட்டு மரியாதை. என்னடா எஜமான் எஜமானோட பார்க்க மாட்டேன், பல முதுகு அடிச்சுக்கிற. ஏண்டா நீ அடிக்கல, நானும் அடிக்கல, ஒரு மேல ஆள வரத்து பேயா இருக்குமா? பேயா இருக்காது. எங்க அம்மா போகும்போது சொல்லி அனுப்பிச்சாங்க. என்ன சொல்லி? வரிக்கு நாடத்துக்கு போடுறா, ஆஞ்சநேயர் கோவில் பின்னாடியே காட்டேரி முட்டை குஞ்சு போச்சு வச்சுங்குது. அங்க போட கொஞ்சம் பக்குவமா ஜாகிரதையா இருந்துக்கிட்டாரு. காட்டியர் தான் இருக்குமோ? சரி, யாராக இருந்தாலும் என்ன, அந்த குரங்கை பிடிக்காமல் நம்முடைய தந்தையை சந்திப்பது கிடையாது. கூட்டு பாரு, அழைத்து பாரு அந்த குரங்கு பையனை. அடே ஐயோ, என்ன தெரியல? பச்சை போனா, இது பச்சை போனா காஞ்ச போனா? இதுதான்டா அந்த குரங்கு. ஓ, இதான் குரங்க. அப்ப அதான் குரங்கா இதுதான். நான் ஒரு எஜமா, நான் இந்த குரங்கிடம் நான் சபர் செய்வதா? நீ யார்? வேலைக்காரன். நீ ஒண்ணு கவலைப்படாத, நீ ஏன் பயப்படுற? நான் இருக்குமா, நீ பயப்பட கூடாது. நீ முன்ன போட பின்னாடி வர. உன்னுடைய வீரத்தை பற்றி நீ முன்ன போட பின்னாடி வர. நான் முன்ன போறதுக்கு அதுக்கப்புறம் நீ வரையா? ஐயோ, எஜமா இருப்பா காவல்கார, நான் முன்ன போட உன் மதிப்பு மரியாதை. நான் முன்ன போய் அங்க நிக்கிறேன், நீ போயிட்டு அந்த குரங்கு பையலை, சிறு பையலை, அந்த கொடி பையலை இழுத்து தரத்தன்னு கொண்டு வர. நமக்கு எவ்வளவு நேரம் அது? என்னடா என் பின்னாலே வர? ஐயோ, எஜமா எங்க போறியா? அங்க போறதான் காவல்காரனால. முதல்ல அந்த குரங்கு பிடி. நான் என்ன சொல்றேன், முன்கூட்டி சண்டைக்கு போ. நானு ஏன்னா நாட்டு மக்கள் கேவலமா பேசுறாங்க பாரு. காவல்காரனை விட்டு எஜமா பின்னாடி நிக்கிறேன்னு கேவலமா பேசுவாங்க. அதனால நீ சண்டைக்கு போன வச்சுக்க, எஜமா தான் சண்டைக்கு போறாப்பல அப்படின்னு உன்ன பேருங்க பேசுவாங்க. இந்திரஜித் மேகத்தில் மறைந்து மறைந்து சமர் செய்ததால் மேகநாதன் என்ற பெயரும், அந்த இந்திரனை வென்றதால் இந்திரஜித் என்ற பெயரும், இப்படி பல நாமதயம் பெற்றவன். அப்படி இருக்க அந்த குரங்கு என்ற சிறு பயலை, அந்த பொடி பயலை விடுவேனா? என்னுடைய வீரத்தை பற்றி அங்கு எங்க பாத்து பாத்து நான் குரங்கு பையல நான் பிடிக்க போற மாதிரி. மந்திரி மகோதரா, ஐயோ கால்ராவா? யாருக்கு கால்ரா இப்பெல்லாம்? தூக்குடா தூக்குடா தூக்குடா. ஐயோ பாத்து, எனக்கு 4 எலும்பு போட்டாண்டா இருக்கு. என்னால முடியாதுடா. இருக்குதே 4 எலும்பு தான் உடம்புல. அந்த குரங்கு கிட்ட என்ன சண்டை போக முடியும்? உன்னுடைய பேரத்தை பத்தி நான் அங்கதான் பார்க்க போறேன். நீ தோல் வாங்கிட்டியா? தோல் வாங்கிட்டேன். ஒரு குரங்கிட்ட சண்டை போட முடியாதா? ஐயோ, நீ இது மேலத்திலே மாத்தி மாத்தி போவாரா? இவரு
நேரத்துல மாதிரி தான் செஞ்சேன். செஞ்சியா? சம செய்தேன். இப்ப நான் போற மாதிரி தாண்டிக்கு ஆகட்டும். புறப்படு. தெரியுதா? ஆம்ஸ் ஆன்சா பான் பிராகா. ஆம்ஸ் ஆம்ஸ் தாண்டல எடுத்துங்கறேன். கண்டல எடுத்து போடா சண்டை. ராஜா பெருமாள சண்டைக்கு போன என்ன ஆச்சு? ஏந்து என் பேரத்தை பாரு. என்னடா ஆச்சு? என்ன ஆச்சு? அப்பா என்ன இப்ப தம்பா மூக்காடு புத்திருந்தது எனக்கு. மூக்காடு தீர்ந்துதா? என்னடா சொல்ற? எனக்கு 2-3 நாளா சளி பிடிச்சிங்குது. மெடிக்கலுக்கு போய் ஒரு செக்ஸ் மாத்திரை வாங்கி கொடுங்க. மூதேவி அது செக்ஸ் மாத்திரல விக்ஸ் மாத்திரை வாங்கி கொடுத்தானே குடுத்தியா? குறைஞ்ச 5 நிமிஷம் மூக்காடு பெருத்து எனக்கு. மூக்காடு படுத்துடுச்சு. எழுந்தடா டேய், உன்னை கூட்டு வந்தோம் பாடுறா. சண்டை போடல உனக்கு பிடிக்க முடியல. நம்மளால முடியாது. அட யாரா அவன்? குரங்கு அட சிறுபயலே அட பொடி பயலே துணிவு இருந்தா வீரம் இருந்தா என்னோட தவறுக்கு தைரியமா போ. நாங்க தைரியமா போ. நீ போ. எங்க நீ இருக்கிற? நீ பின்னாலதான் இருக்கிற. தைரியமா போ. நான் இருக்கிறேன் போ. என்னையா மறுபடியும் அடப்பு எடுக்க போதா? கேட்டு ஐயோ என்னடா அன்று முனியனாக வந்த அந்த சனியன் பெற்றெடுத்த சனி. அது சனி தான் பண்ண. மறுபடியும் அடப்பு எடுக்க போதும் உனக்கு. எதுல எங்க வந்த? சமலுக்கு நீ ஆமா. இங்கே இருக்க அரக்கருக்கு எவ்வளவு வலிமை உண்டோ அனைத்து வலிமையும் ஒரு பெண்ணுக்கு உண்டு என்று கேள்விப்பட்டேன். ஆமா. அவதான் இளங்கனி. நான் வரும்போது முதல் அவளதான் அழைச்சிட்டு கொல்லிட்டியா? அவளே சேர்த்துட்டானா நீங்களா எனக்கு அது மட்டும் தானா? இந்த அசோகவனத்தில் அச்சையன் அங்காதாரை இன்னொரு சில அரக்கர்கள் என் கரத்தில் விடுந்திருக்கிறார். அவருக்கெல்லாம் நேரமே உமக்கு நேரமுன் போய்விடும் கோட்டைக்கு. இங்கிருந்து போவதற்காக வந்திருக்கின்றேன். ஆனா பொடி பயலே வாடா சபருக்கு நீ என்ன என்று பார்த்தலாம். சிங்கத்தை கண்டு நீயும் சிறு நரிக்கதை உரைத்தது போ. சிங்கத்தை கண்டு நீயும் சிறு நரிக்கதை உரைத்தது போல் பங்கமே அடைய போகிறாய். என் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேளடா. நில்லடா மன்னனை நீட்டிய கருத்த நிறுவனத்தில் கொஞ்சம் 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 கொஞ்சமா போகுதா? ஆமாங்க, எனக்கு கூட கொஞ்சம் கொஞ்சமா போகுதுங்க. வீரம் போகுது. அதே தான் சவர் செய்ய முடியல. ஆகையால் என்ன செய்யணும்? இப்ப என்ன பண்ணாங்க? வீட்டுக்கு போயிடலாம்.
வீட்டுக்கு போறதுக்கு அங்க வந்திருக்கிறோம். குரங்கு எப்படியா புச்சி ஆகணும். தந்தை இடத்தில் வாக்கு கொடுத்து விட்டேன். அந்த குரங்கு பையில பிடித்து தரன்னு இழுத்து வர தந்தையை என்று என்னுடைய தந்தை இடத்தில் வாக்கு கொடுத்து விட்டேன். அப்படி இருக்கும்போது இந்த வானர பூச்சி விட்டுட்டு நான் வீட்டுக்கு செல்வதா? வேற என்ன பண்ண போற? முடியாது. இப்பொழுது பார், எதற்காக நாம் அதோடு சமர் செய்ய வேண்டும்? இப்பொழுது என்னுடைய பிரம்மாசனத்தை ஏவுகிறேன். அந்த பிரம்மாசனத்துக்கு அது கட்டுப்படும். தந்தை இடத்தில் ஒப்படைத்து விடலாம். பிறகு என்னுடைய தந்தை பார்த்துக் கொள்வார். இதை ஃபர்ஸ்ட்லயே செய்ய வேண்டியதானே. வேறா குரங்கு புடிச்சியா? நீ எப்படியும் போயிச்சுக்குவ. எப்படி? சத்தியமா காலைல ஒரு 8-9 மணி இங்கே இரு. 9 மணி வரைக்கும் நாங்க இருந்தா இங்கே இரு. நம்ம மலையில குரங்கு பிடிக்கலாம். வேலையா? ஏண்டா பிரம்மாசனத்தை ஏவி விட்டேன். இப்போது இந்த குரங்கு பையில இழுத்து தரன்னு என்னுடைய தந்தை இடத்தில் ஒப்படைக்க வேண்டும். இழுத்து வராத குரங்கை. குரங்கு நல்லவே தெரியுதுடா. என்ன உன்னதான் கூப்பிடுது குரங்கு. எதுக்கு? அடுப்பு எடுக்கிறதுக்கு. குரங்கு சேஷ்ட தெரியல. இழுத்து வாடா. ஏண்டா ஆமா எங்கடா என்னுடைய மகனை நீ சென்றீங்களே குரங்கு புடிச்சுமே. எங்க இழுத்தாங்கடா. என்னடா? அந்த குரங்கு பையில பிடிச்சு விட்டு. அப்படியா? இழுத்து வாடா. குறி வெடிக்குதா? போடா. ஐயோ நம்மளால முடியாது. நீ போயிட்டா போ. என்னால முடியாது. நீதான். நீ தான் தகுதியான ஆளு. நம்மளால ஒண்ணும் முடியல. எதுக்கு சம்பளம் உனக்கு? வாவ். சம்பளம் வாங்குற கை அடி வாங்குறல. எதுக்கு நீ ஒரு முறை ட்ரை பண்ணி பாரு. என்னால முடியலங்க. நீ இஸ்திருவ. என்ன பண்றா? குரங்கு இழுக்க முடியலடா. அது வாயிலே இழுக்க முடியலையே. இப்படி பண்ணி பார்த்தா எப்படி பண்ணி பாரு? அது வாழை பிடிச்சனால இழுக்க முடியல. வேற ஏதாவது பிடிச்சி இழுத்து பாரு. போடா, கையை பிடிச்சி இழுத்தாடா. எவ்வளவு ஆட்டமா இருக்கு பாரு. ஏண்டா இந்த குரங்காடா சோகவனத்தை அழித்தது? எவ்வளவு ஆணவம் இருக்கும். கட்டிவிட்டாய். என்னுடைய தந்தை. சரி போகட்டு விடு மகனே. எதிரியாக இருந்த போதில் இவனை கட்டி வைத்து பேசக்கூடாது. இவன் கட்டை அகற்று. அந்த குரங்கு இந்த குரங்கு கட்டாக்குது போறான். ஓ மகன் இந்திரஜித்து கட்டிட்டானே குரங்காக பட்டு விட்டது. ஆணவத்தோடு வார்த்தை. ஆமாண்டா. அவன் திறமைக்க கட்டுப்பட்டான். அவன் வழி வைக்க அவன் சாப்பாட்டுறாமண்டா. யாருக்கு கட்டுப்பட்ட? யாருக்கு? யாருக்கு வரம் பெற்றான்? பிரம்மதேவனிடத்தில். பிரம்ம அஸ்திரத்தில் கட்டுப்பட்டேன். இல்லன்னா என்ன அசைக்கு பார்க்க முடியாது. என்னடா செய்வ? என்ன செய்வ? பார்க்கணுமா? கட்டை அறுத்து போட்டுச்சு குரங்கு. என்னடா இது பிரம்மஸ்திரத்தை சுக்குநூறாக்கி விட்டானே இந்த குரங்கு பயல். சரி போகட்டு விடு. இந்த தென்னிலங்கை வேந்தன் ராவணேஸ்வரன் ஆசனத்தில் அமர்ந்து கொண்டே சில கேள்வி கேட்கணும். குரங்கு பையன் நின்னுக்குனே பதில் சொல்லணும்டா. ஆமாப்பா. எவ்வளவு இருமா பார்த்து அந்த தடி பையனுக்கு ஒரு குரங்கு என்று எமக்கு ஆசனம் கொடுக்காமல் இவர் அமர்ந்துட்டே கேள்வி கேட்பாரான். நான் நின்றுட்டே பதில் சொல்லணும்மா. இவன் ஆணவம் அடங்கணும். என் பகவானின் பெருமை தெரியணும். என் வாளினால் கோட்டன் அமைக்கிறேன். கோட்டைக்கு மேல் நான் அமர்கிறேன். அப்பொழுதுதான் என்னை பற்றி இவன் யார் என்று தெரிந்து கொள்வான். ராம் ராம் ராம்.
வந்து வாளாலே கோட்டை கட்டுது வாளே இவ்வளவு வீச்சு ஆக்குதுன்னா கை காலெல்லாம் இன்னும் அகலமா ஆகும் போலுது வேலைக்குதான் வச்சுக்கிறேன் உன் 10 சிரம் 20 கரம் என் பாதத்துக்கு சமம். தள்ளு 10 சிரம். ஆமாங்க தலைக்கு நேரம் தான் காலுக்குது. இந்த தென்னிலங்கை வேந்தனி ராவணேஸ்வரர் சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டே உன்னை சில கேள்வி கேட்கிறேன். உன்னால பதில் சொல்ல முடியுமா? கொன்று குவிச்சு விடுவேன். என்னதேப்பா கொன்று விடுவேன். நம்ம ஊது போறது ஞாபகம் இல்லையா? அடக்கிரு. சரி போகட்டு விடு. டேய், பிறந்த உடனே கதிரவனை கனியடி நினைத்து விழுந்த சென்று தேவேந்திரன் வஜ்ராயத்தில் அடிபட்டு மூச்சிழந்து கீழே விழுந்த ஒரு குரங்கு, அந்த குரங்கா அல்லது மரத்துக்கு மரம் தாவி கிளைக்கு கிளை தாவி காய்கனிகளை உண்டு சுனை நீரை அறிந்து உயிர் வாழ்ந்ததே ஒரு குரங்கு, அந்த குரங்கா அல்லது சித்ராங்கனி என்ற பெண்ணிடம் பாட்டு போட்டிக்கு சென்று தோல்வியுற்றுதாமே ஒரு குரங்கு, அந்த குரங்கா அல்லது எனக்கு திருமணமே வேண்டாம் என்று பிரம்மச்சாரியாக இருந்ததே ஒரு குரங்கு, அந்த குரங்கா? இந்த 4 குரங்கில் நீ எந்த குரங்கு சொல்றா? குரங்காத்திக்கு மட்டும் நிக்குது. என்னுடைய தந்தை கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்லவில்லாமல் திகழ்த்துக் கொண்டிருக்கின்றது. என்னுடைய தந்தை கேள்வி கேட்கட்டும், நாம் அமர்ந்து கேட்கலாம். என்னை அல்லவோ கேள்விகளை கேட்டு இந்த மாபெரும் சபையிலே பங்கமடை செய்து விட்டாய். நீ கேட்டதை போல் கேள்வி நான் கேட்கிறேன். கொஞ்சம் பதில் சொல்ல முடியுமா? கொஞ்சம் நீ கேள் தகுந்த பதில் பட்டு பட்டு சொல்லுவாரு பாரு. ஏண்டா அவன் என்னடா கேட்கறது, நான் என்னடா சொல்றது? நீ கேட்டு நான் சொல்லணுமா? அப்படின்னா தெரியாதா? ஏய், நான் எப்படிப்பட்டவன்? 4 வேதம் 6 சாத்திரம் 64 கல்யாணம் 98 சட்டவத்து சேக்காரப்ப என்றான். நீ கேட்டு நான் சொல்லணுமா? போடா போடா பைத்தியக்காரன். கைலகிரி மலை வேரோடு பெருக்கும் போது மலையடியிலே சிக்கிக் கொண்டு கியா 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 என்று கத்தினானே அந்த ராவணனா அல்லது கார்த்திவீரத்தில் அடிப்பட்டு உதைப்பட்டு கட்டுண்டு விழித்தானே அந்த ராவணனா அல்லது நீதிக்கு விஜயம் செய்யும் போது வாளியின் தன் மொட்டை வாளை கட்டுப்பட்டு 10 தல பூச்சி என பூமியெல்லாம் தேய்க்கப்பட்டு அங்கதன் தொட்டிலே குழந்தை என விளையாட காட்டினானே அந்த ராவணனா அல்லது எமது அகிலா சமயம் பார்த்து எமது இளைய பெருமாளை பிரிக்க செய்து என் தாயாகிய சீதா பிராட்டியாரை திருடி வந்தானே ஒரு திருட்டு ராவணன், அந்த ராவணனா? இந்த 4 வகை ராவணில் எந்த ராவணன் சொல் பார்க்கலாம்? இதுதான் பெரியவங்க சொல்லிக்கிறாங்க. வாயின் ஒரு சும்மா இருக்கணும். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? சும்மா அந்த சங்க ஊதி கேட்டானா ஆண்டி. குரங்கு ஓரளவு தான் மானம் பட்டுது, ஆனா உன் மானம் போகுது பாரு. யாரோ சும்மா சரி போக்கிட்டு விடு. டேய், யார் மண்ணில் நீ யார் அனுப்ப வந்தா? பார்ப்புகோட ஸ்ரீராம் மன்னனு பவன் கூட்டத்திலே ஒருவன் ஸ்ரீராமனால் அனுப்பப்பட்ட தூதுவன். என் பெயர்தான் வீராஞ்சநேயன். வீராஞ்சநேயன். சரி, 72 வெள்ள வானர கூட்டத்திலே ஒருவன் என்று உரைக்கிறாயே, அந்த கூட்டத்துக்கெல்லாம் தலைவன் என்னுடைய பால்ய நண்பன், பேர் புகழும் அந்த பால்யம் நலமா? பேர் புகழும் அந்த பால்யம் நலமா? பால் புகழை என் பால்ய
க்ஷமத்தை கேட்கிறாயா ராவணா தம்பி மனையில் தானே தானா அந்த குற்றத்தாலே தம்பி மனையில் தானே தானா அந்த குற்றத்தாலே நம்பி ராவண நிலை பால் போல நீ கேட்ட வாலி காலி நண்பா செத்துட்டாண்டோ யார் வாயிலையா செத்துட்டான் செத்துட்டாப்லையா நான் மனசு கஷ்டமா இருக்குதா கஷ்டப்படாத பஸ் ஸ்டாப்ல தான் பிளாக்ல விக்கிறா ஒரு கோட்டை வந்து ஆளு கட்டிங் போடுது பாருங்க ஏன்டா இப்படி உயிர் எடுக்கிறீங்க ஏன் ராவங்க பகலும் ராட்சத்த நேரமும் சாராயம் 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 வாங்கடா அதை குடிக்காதீங்கடாடி நேத்து பாத்தனே எங்க பாண்டிச்சேரியில தூத்து நாய் வைக்கிங்க அனுப்பிச்சு அது எப்படி உனக்கு தெரியும் நான் தான் உனக்கு நாங்க படுத்து கிடக்குறேன் அவன் வேறடா நான் ராவணன்டா ஓஹோ கமுனாட்டி கமுனாட்டி சரி போகட்டும் விடு. டேய் எப்படிப்பட்டவன் இந்த வாலியே மடிந்து விட்டான் என்று உரைக்கிறானே சரி போகட்டும் நீ யாரை அனுப்பப்பட்டு தகைய கொள்கலங்கள் பெண்ணதாக்கி தாத்தகைய கொள்கலங்கள் பெண்ணதாக்கி ஈடு இணையில்லா ஜனகன் இல்லை இரண்டாக முடித்தாங்க ராமசாமி தோணலாயடா நான் உரைக்கும் வார்த்தையை சற்று சாய்த்திக்கேன் மூர்த்திகள் ஒன்றாக கூடி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயனாக உதித்த வந்த அயோத்தி ராமசாமி அடடே ராவணா எங்கள் கையால் அனுமதானடா சக்கரவர்த்தி 3 அம்மையாரை திருமணம் செய்தார். அப்படி திருமணம் செய்தும் நமக்கு பின்பு அயோத்தி அரசாட்சி செய்ய ஒரு சுதன் இல்லையே, ஒரு மகன் இல்லையே. கஷ்டப்பட்டார், கண்ணீர் விட்டார், கதிகலங்கினார். குருதேவர் துணை கொண்டு மகரிஷிகளை ஒன்று கூட்டி கலைகோட்டி மாமுனரை கொண்டு வந்து புத்திர காமேஷி யாகம் செய்து அந்த யாகத்தில் சுதனாக ஈன்றெடுத்த அயோத்தி ராமசாமி சித்திரை மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விடியற்காலை நவமி திதி புனர்பூஷ நட்சத்திரம் கடக லக்னத்தில் இந்த பூமி வாரத்தை தீர்க்க புனிதமாய் அவதரித்த தயரத ராமசாமி நான்கு பிள்ளைகள் பிறந்தன. 4 பிள்ளையிலே மூர்த்த குமாரனான ஜேஷ்ட பிள்ளையான ஸ்ரீ ராமசாமி தூதன். ஒரு மனசாச்சு இல்ல தாள் விட்டுரும் தாள். இந்த குரங்கா பரவாயில்ல ஒரு மாதிரி தான் அடான்னு சொல்லுது. நீ இன்னும் அடா அடா அடான்னு அடிக்கிறா போய்ங்கிற ஒரு மரியாதை கிடையாது. இவனை பேமன் பண்ணாம சொல்லிங்கிறேன். வெடியா விட்டுங்கிறாங்க. ஏண்டா உட்காருங்க. நீ வாயை வச்சுட்டு சும்மா இருந்தா நான் எதுக்கு உன்னை அடிக்க போறேன்? அவன் எதுக்கு சுருள் தொப்பு பானம் விட்டுறான்? இல்ல வெடியார மாதிரி அடா அடான்னு சொல்லிங்கிறான். யார் சும்மா இருறான்? நீ குரங்கு. நானு நீண்ட நாட்களாக விஸ்வாமித்திர முனிவர் செய்து வந்த தவத்தை அடித்து கொடும் அரக்கியான அந்த தாட்டகையை கொன்ற கோதண்ட ராமசாமி கிடையாது. நீ தேர மாட்ட. எத்தனை ஆளா சொல்லுவ? ஆடா கேளுடா. அங்க கேட்காத. அவங்க தான் சொல்றாங்கன்னு பார்த்தா கூட நீயும் சொல்லுங்கடா.
அதை கடித்து வேலை முடித்து கல்லை பெண்ணாக்கி கௌதம ரிஷியர் ஒப்படைத்த தயரத ராமசாமி மறுவழியிலே மிதிலாவிற்கு சென்று யாருமே வளைக்க முடியாதவில்லை முறித்து என் தாயாகிய சீதா பிராட்டியாரை திருமணம் செய்து வந்த கல்யாண ராமசாமி சூரழுத்த வம்சத்தை கருவறுக்காமல் விடமாட்டேன் என்று வீர சபதமிட்டு அந்த பரசுராமனின் கர்வத்தடக்கிய கோதண்ட ராமசாமி சிற்றென்னை பெற்றின வரத்தால் ஓரோரும் தன் மகன் பிறந்த நாடாளவும் மற்றொருவரும் எமதாண்டவன் ராமன் காடாளவும் அன்னையின் வார்த்தையை சிறமையில் தாங்கி பெற்ற தாயிடம் விடைபெற்று கானகம் புறப்பட்டு வந்திருக்கும் கையை ராமசாமி வறுவழியிலே கங்கா நதிக்கரை அடைந்து குகனை சந்தித்து அடே குகா வருத்தப்படாதே என் தம்பிகளோடு உன்னையும் ஒரு தம்பியாக சேர்த்து கொள்கிறேன் என்று அருள் காட்டிய கௌசல்யா ராமசாமி பஞ்ச வடிவில் உனது தங்கை சூர்ப நங்கை மூக்கையும் முக்கியமானதையும் சேர்த்து அரித்த சுமத்திரா ராமசாமி அவன் அப்படி செய்து விட்டால் நான் சும்மாவா விட்டுட்டேன். அதானே நான் என்ன செய்தேன் தெரியுமா? தேவதட்சன் அந்த விஸ்வகர்மாவை அழைத்து 2 கொங்கைகளையும் தங்க கொங்கையா மாத்தி வச்சிருக்கிறேன். தங்கச்சிக்கியா? தங்கமா தங்கச்சில மாத்தி வச்சுக்கிற நம்ம பாத்து என்னத்து போய் பார்ப்போம். சிரிக்கிறாங்க. கிழக்கிந்து அடைந்து வாயை கொண்டு சுக்கிரவனுக்கு மணிமுடி சுட்டிய ஸ்ரீ ராமசாமி எனக்கு ஒரு சந்தேகம். ராமசாமி ராமசாமி என்று உரைக்கின்றனே, அது எந்த ராமசாமி? ராமசாமியா உனக்கு தெரியாதா? வி.கே. ராமசாமி சினிமா நடிக்கிறேன். வி.கே. ராமசாமி சினிமா நடிக்கிறேன். என் அழைத்து தென்னிலைக்கு தூதாக சென்று வா என்று அவர் வினவே அவர் கட்டளைக்காகவே காத்திருந்தேன். நான் உனக்காகவே தாண்டி வந்தேன் கடலை. துண்டு துண்டாக நெருக்கி விடுவேன் உன் உடலை. எமது ஐயன் கட்டளை இடலை, அதனால் நான் உன்னை தொடலை. இது வரையில என் மனசுல நீ படல, அதனால நான் உன்னை தொடல. அதை தெரிந்து கொள் ராவணா. பகவான் கரத்தில் இருப்பதோ கோதண்டம், அதிலிருந்து புறப்படும் சண்ட பிரசண்டம், அதனால் சேருவாய் வைகுண்டம். கேளடா தடி முண்டம் ஒரே அடி பாண்டி பிளந்து விடுவேன். எப்பா என்ன பண்ண போற? குரங்க அடிக்க போற. நம்மளுக்கு போற்றதுக்கு ஞாபகம் இல்லையா? உட்காரு. அசிங்கப்படுத்துறா. என்னுடைய மகன் வீரத்தை ஏற்க வைக்கிறான் இவன். என்னுடைய மகன் பலாக்கிரமத்தையே அழிக்க நினைக்கிறான். உங்க மகன் அப்படியே பொழுது எடுத்துட மாட்டாரு. அவன் எப்படிப்பட்டவன் என்று உனக்கு தெரியுமா? நீ அங்க வந்து பாக்கலையா? அவனுடைய வீரம் என்னவென்று உனக்கு தெரியுமா? அவன் பிறக்கும் போது என்ன நடந்தது என்று உனக்கு தெரியுமா? என்ன நடந்தது? இடி இடித்தன, உலகம் புரண்டன, மலை புரண்டன, மக்கள் எல்லாம் நடு நடுங்கின, அனல் அனல் மயமாக இருந்தது. இப்பயும் உன் புள்ள உடம்பு அனலா தான் இருக்குது. எதுக்கு? குரங்கு எடுத்துதான். சும்மா இருடா. சொல்வதை கேள். நீ யார்? எப்படியற்றவன்? சிவனை நேராக கண்டவன், பிரதீஸ்வர பட்டத்தில் எடுத்தவன். ஆமாண்டா. தமிழுக்கு முதலிடம் தந்தவன். உண்மை. தாய்க்கு பல தொண்டுகள் செய்தவன். நானேதான். தெலுங்கு பாஷை உற்பத்தி செய்தவனே தென்னிலங்கை வேந்தன் என்று கேள்விப்பட்டேன். உனது புகழ் கீர்த்தி கௌரவம் நிலைத்து வாழ வேண்டும் என்றால் தாயை கொண்டு போய் பகவானத்தில் விட்டு மன்னிப்பு கேட்பதுதான் சரி. இல்லை என்றால் தப்பாத அவர் குறி. கண்டிப்பா போர்க்களத்தில் தாலி அறுப்பால் உண்மனையும் பண்ணுவது. என்னுடைய மனைவி தாலி. அப்பா ஐயோ விடமாட்டேன். வேணா சாமி. அம்மா தாலி அறுப்பா. எப்பா விடமாட்டேன். தாய் விடா. இதுக்கிட்ட 4 எலும்பு தான். அது முடிச்சேத்து போல குரங்கு உட்கார்ந்து புஜமலம். ஐயோ விடமாட்டேன். வேணா. மறுபடி கும்புரு வாங்காத உட்காரு. டேய் டேய் மகோதரா. போதுடா. என் மகனே நீ உட்கார்றா. டேய் மகோதரா இங்க வா. என்ன என்ன சொல்றா? நீ சும்மா இருக்கற. என்ன
தாலியா இருக்கு சொல்றானடா. யாரு அவன்? யார் அறுத்தது? ஏய், யார் அறுக்கணுமா? என்னுடைய மனைவி பார்த்து என் மனைவி தாலியா இருக்கணும்னு என்ன பார்த்து சொல்றான் அவன். ஆனா அறுத்துட்டு போகட்டுமே. ஏய், தாலி அறுத்துட்டு போகணுன்ற. ஆமா, தாலி அறுக்கறதுனா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? இந்த தாலி அறுத்தாங்க, அறுத்து போட்டோம். நம்ம புது தாலி கட்டிக்க வேண்டியதான். புது தாலி சனினா. ஆமா, உங்க பாட்டி எப்படி தாலி அறுத்தா? இது என்னங்க, எங்க தாத்தா செத்தாரு, எங்க பாட்டி தாலி அறுத்தது. உங்க அம்மா? எங்க அப்பா செத்தாரு, எங்க அம்மா தாலி அறுத்தது. அக்கா? எங்க மாமா செத்தாரு, எங்க அக்கா தாலி அறுத்தது. சரி, இப்ப என் மனைவி தாலியா இருக்குன்னா யார் சாகணும்? நீதான் சாகணும். சுர்ரு டப்பு சுர்ரு டப்பு. அச்சே கொடுங்க ராசி பத்துற. நீ சும்மா என்ன பண்றா? டேய், போகிறேன். போவதற்கு முன்பு உன் 10 தலைக்கும் கொஞ்சம் புத்திமதி சொல்லிட்டு போறேன். நீ அதை கேட்டு திருந்தினால் திருந்து, இல்லை என்றால் எமலோகத்துக்கு நீ விருந்து. உன் 10 தலையிலே ஒரு தலை உன் ஆட்சி நீ என்பதே அல்ல, ஒரு தலை பட்சமாகவே ஆட்சி புரிகிறாய். உனக்கு 2 தலை தாயை கொண்டு வந்துட்டோமே, இதனால் ராமாயணத்திற்கு இரையாகிடுமோ என்றும், அப்படி தாயை கொண்டு போய் ராமனிடத்தில் ஒப்படைத்தால் நம்ம பக்கத்து தேவர்கள் எல்லாம் கை கொட்டி நகைப்பார்களோ என்றும், இப்படி அப்படிமா 2 தலை கொல்லி போல் அடிக்கிறாய். உனக்கு 3 தலை, என்ன ஞானம் முத்தவே இல்லை. உனக்கு 4 தலை, எல்லாம் நாய்த்தலை. ஆமாங்க, நாய்த்தா. ஏண்டா உன் கண்ணுக்கு தெரியல? என்னது? என் தலையை நீ எப்பவுமே பார்த்தது கிடையாது. எத்தனை தலைக்குது? ஏண்டா என்னுடைய தலையை இது வரைக்கும் நீ பார்த்ததே கிடையாது. அவன் நாய் தலைன்றான், நீ ஆமான்றதுக்கு. 3 தலை நான் எங்க பார்த்தேன்? என்னதான் பாக்குற அவளை சப்போ? 3 தலை நான் எங்க பார்க்க முடியுது? ஏண்டா நீ சொல்றது சரியா? மாசம் மாசம் சம்பளத்தை எண்ணி கட்ட 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 கட்டையா கொடுக்கணும், அப்ப கூட பாக்கல? அப்ப கூட நான் பாக்கலங்க. எந்த தலையை பாப்ப? எந்த தலையை பாக்குறது? ஒரே தலை தான் பாப்பேன். அது என்ன தலை? காந்தி தாத்தா இப்ப நோட்ல அந்த தலையை மட்டும் தான் பாப்பேன். பத்தலைக்குதா பத்தல் இல்லையான்னு? அதுவும் பொத்தம் தான் வாங்க மாட்டேன். பொத்தெல்லாம் தலை புது தலை தட்டி பார்த்து தான் வாங்குவேன். குடுக்குற என் தலையை பார்க்க மாட்டான், அந்த நோட்ல இருக்கிற தலை அந்த தலை தான் பாப்பேன். போடா டேய் போடா. உனக்கு 5 தலை, என் பகவான் கோதண்டத்திற்கு அடையட 5 தலை. உனக்கு 6 தலை, தாயை கொண்டு போய்விட்டு இனி ஆகிலும் இந்த உலகில் உயிரோடு பிழைத்தோம் 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 என்று அடையடா நீ 6 தலை. உனக்கு 7 தலை, அளவு கடந்த செல்வத்தை நீ பெற்றிருக்கிறாய். அப்படி பெற்றிருந்த போதிலும் அந்த பிரம்மன் உனக்கு நல்ல எழுத்தையே எழுதலை. உனக்கு 8 தலை, எத்தனை வார்த்தை சொல்லி உன் மரம் மண்டைக்கு எட்டவே இல்லை. உனக்கு 9 தலை, என் கேள்விக்கு சீக்கிரம் சொல்லடா உன் பதிலை. உனக்கு 10 தலை, என் தாய் மீது வைத்த 10 தலை மறந்தாளாயிற்று. இல்லை என்றால் உன் 10 தலையும் பனங்குலை தென்னங்குலை வாழைக்குலை கேளடா தருதலை. யாரு தருதலை? தந்தை தருதலையா? நீ அடங்க மாட்ட போலகுது. உறங்க விட மாட்டேன். ஒண்ணும் தலை உட்காரு. நம்ம மகனே பத்தாங்காது. இது வரைக்கும் இவன் என் மனசுல படல, அதெல்லாம் நான் இவனை தொடல. இப்ப என்ன செய்யறோம் பாரு. அண்ணா 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 நிறுத்துங்களா. யாரு இது? சித்தப்பாடா அண்ணா தம்பி விடுங்க. அண்ணா சொல்வதை கேளுங்களேன். அண்ணா சொல்லு. யார் இது? தூதுவனாக வந்தவன். தூதுவனாக வந்தவனை சொல்லக்கூடாது அண்ணா. சொல்வதை கேளுங்களேன். தூதுவனாக வந்தவனை கொல்லக்கூடாது. கொல்லக்கூடாது அண்ணா. மாதராக வந்தவனை கொல்லலாம் தவிர தூதனாக வந்தவனை கொல்லக்கூடாது. மாதரை கொன்றாலும் கொல்லலாம், தூதரை கொல்லக்கூடாது. உண்மைதான். பெண்களுக்கு விட ஒரு கொல்லக்கூடாது, பெண்களை ஒருவேளை கொண்டு விடலாம், ஆனா தூதரை கொல்லக்கூடாது. ஏண்டா அண்ணனுக்கு தம்பி புத்தி சொல்ல வந்துட்ட. டேய் எனக்கு நீ எனக்கு அறிவுரை, அண்ணனுக்கு தம்பி அறிவுரை சொல்லக்கூடாது. போடா, எனக்கு தெரியும். சொல்வதை கேளுங்களா. போடா. நீ என்னுடைய சிறிய தந்தை என்று பார்க்கின்றேன். என்னுடைய தந்தைக்கு நீ புத்திமதி எடுத்து உரைப்பா. ஒரே சொல்வதை கேளப்பா. போடா. ஏய் போடா, எனக்கு தெரியும் உன் வேலையை போய் நீ பாரு. ஒன்று குவித்து விடுவேன். போடா போடா. இந்த கூட்டத்தில் தப்பி பிறந்த மனுஷா இவாள் மட்டும்தான் தெரிகிறது. காரணம் என்னன்னு தெரியாடா? அவன் இவா பக்கம் பேசினா இல்ல, அதனால தப்பி பிறந்தான அவன். டேய் என்ன செய்வேன்னு தெரியுமா? இப்போ உனக்கு ஒரு பெரிய வேலை இருக்கு. என்ன வேலை தெரியுமா? இந்த தென்னிலங்கையில் உள்ள எல்லா கண்டத்தையும் பொறுக்கிய. நான் பொறுக்கியா? டேய் கந்த துணிகள் எல்லாம் பொறுக்கி கொண்டு வந்து பொறுக்கியா? இந்த குரங்கு மொட்டை வால்ல சுத்து. வால்ல மொட்டை வால்ல. ஆமா சுத்திய 1000 குடம் நெய்ய ஒரு குப்பரை ஊத்திய அந்த துணி சுத்தன பாரு. அந்த வாழை நினைச்சிய வட்டி குச்சி கீச்சு வைடா, அவன் ஏத்தி சாமலா போட்டான். குரங்கு வால்ல சுத்த சொல்றியா? வால்ல சுத்த கூடாது. வால்ல சுத்தனா நீட்டா இருக்கும் வால்லு. அட டேய் இப்ப நேரா சுத்த போறா. புஜத்தில் சுத்திடலாமா? சொல்றது செய்டா. சரிங்க சரிங்க.